ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் ரொம்பவே ஈஸியான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் அதில் நான் வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு உப்பெல்லாம் எதுவுமே போடாமல் குக்கரில் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் எதுவுமே போடாமல் தான் வேக வச்சு இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 விதமாக செய்யலாம். நம்ம கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பரட்டி விட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் போடும்போது அடுப்பை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு கிளற ஆரம்பிங்க. நம்ம வந்து இது ரொம்ப நேரமே ஆகாது. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறமா 2 நிமிஷம் தான் இது தாளிக்கிறதுக்கு. சூப்பராக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறமும் அடுப்பை சிம்லேயே வச்சு மெதுவாக பரட்டி விடுங்க. இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 விரலில் பிடிச்சி எடுத்து அது மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ, கிறிஸ்பியாக வேணும்னா ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு, ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டிங்கன்னா கிறிஸ்பி ஆகும். எனக்கு கிறிஸ்பியாக வேண்டாம், இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்தோட வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.